ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தொழிலின் வெல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வெல்ஸ் குக்கிங். இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வெல்ஸ் குக்கிங்கில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா புழுக்கள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி சுடு தண்ணியில் போட போகிறோம். எப்பவுமே காலிஃப்ளவர் சமைக்கும் போது மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் இது அப்படியே இருக்கட்டும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஒரு 4 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 4 பட்டை, 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக ஜாதி பத்திரி, ஒரு 5 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டையும் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பேஸ்ட் போடுறதை விட இது மாதிரி நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க, இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 20 போல் பூண்டு பற்களை நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தக்காளியோட வாசனையும் போட்டோம். ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய் தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை சேர்த்துட்டு தேவையான அளவு இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விடுங்க. ஸோ கிரேவின்றதுனால தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா. இதை நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சாச்சு. ஸோ கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் இது அப்படியே இருக்கட்டும். ஸோ தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 கொதி வந்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு சாதத்து கூட வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இது சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூடான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இட்லி, தோசை அண்ட் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிரேவியை உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.